ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். பீகார் மாநில அரசியலில் தவிர்க்க முடியாத தலைவராக விளங்குபவர் நிதிஷ்குமார். தற்போது 74 வயதாகும் நிதிஷ் பள்ளி கல்லூரி காலம் தொட்டே அரசியலில் ஆர்வம் காட்டினார். கர்பூரி தாக்கூர், ஜெகநாத் மிஸ்ரா, ஜெயபிரகாஷ் நாராயண் உள்ளிட்ட முதுபெரும் அரசியல் தலைவர்களுடன் பயணித்து அரசியல் பாடம் கற்றார். JP நாராயணின் புரட்சிகர செயல்களால் ஈர்க்கப்பட்ட நிதிஷ் ஜனதாதளம் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டு அரசியல் பயணத்தை தொடர்ந்தார். ஆரம்ப காலத்தில் லாலு பிரசாத் யாதவும் நிதிஷும் இணைந்து செயல்பட்ட நிலையில் பின் அவருடனான கருத்து வேறுபாடுகளால் அரசியலில் வெவ்வேறு துருவங்களாக செயல்பட்டு இருவருமே மிகப்பெரிய அரசியல் தலைவர்களாக உருவெடுத்தனர். VP சிங், IK குஜ்ரால், தேவகவுடா, வாஜ்பாய் போன்றோர் பிரதமராக இருந்தபோது மத்திய அமைச்சரவையில் முக்கிய இலாகாக்களின் மத்திய மந்திரியாக பதவி வகித்தார். ஜனதாதளம் கட்சி பிளவுபட்ட போது ஐக்கிய ஜனதாதளம் கட்சி உருவானதில் முக்கிய பங்கு ஆற்றினார். 2005இல் பீகார் மாநில முதல்வராக பதவியேற்ற இவர் அதன் பின் அடுத்தடுத்து நடந்த தேர்தல்களில் வென்று பல முறை முதல்வரானார். பாரதிய ஜனதாவுடன் கைகோர்த்து பீகார் முதல்வரான இவர் திடீரென பரம எதிரியான RJD தலைவர் லாலுவுடன் கூட்டு சேர்ந்து மீண்டும் முதல்வரானார். சில காலங்களுக்கு பின் RJDயுடனான கூட்டணியில் இருந்து வெளியேறி பாரதிய ஜனதாவுடன் கைகோர்த்து மீண்டும் முதல்வரானார். அதேபோல் கடந்த ஆண்டு இறுதியில் நடந்த பீகார் மாநில சட்டசபை தேர்தலில் ஐக்கிய ஜனதாதளம் பாரதிய ஜனதா கூட்டணி வெற்றி பெற்றதை அடுத்து 10வது முறையாக பீகார் முதல்வராக பதவியேற்று வரலாற்று சாதனை படைத்தார் நிதிஷ். ஐக்கிய ஜனதாதளத்தை விட பாரதிய ஜனதா அதிக இடங்களில் வென்றாலும் கூட்டணி தர்மத்தை கடைபிடிக்கும் வகையில் முதல்வர் பதவியை நிதிஷ்குமாருக்கு விட்டுக் கொடுத்தது பாரதிய ஜனதா. இந்நிலையில் இம்மாதம் நடந்த ராஜ்யசபா MP தேர்தலில் போட்டியிட்ட நிதிஷ்குமார் அதில் வெற்றி பெற்றதை அடுத்து மீண்டும் தேசிய அரசியலுக்கு திரும்ப உள்ளார். விரைவில் ராஜ்யசபா MP-யாக பதவியேற்க உள்ள நிதிஷ்குமார் அதற்கு முன் MLC பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதால் இன்று MLC பதவியை துறந்தார். இதன் மூலம் தொடர்ந்து 20 ஆண்டுகளாக பீகார் முதல்வராக பதவி வகித்த நிதிஷ்குமார் மாநில அரசியலுக்கு விடை கொடுத்து மீண்டும் தேசிய அரசியலில் காலடி எடுத்து வைக்கிறார். விரைவில் முதல்வர் பதவியையும் நிதிஷ்குமார் ராஜினாமா செய்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி அவர் ராஜினாமா செய்ததும் பாரதிய ஜனதாவை சேர்ந்த ஒருவர் பீகார் முதல்வராக பதவியேற்பார் என தெரிகிறது. சமீபத்தில் ஐக்கிய ஜனதாதளம் கட்சி தலைவருக்கான தேர்தலிலும் நிதிஷ்குமார் போட்டியின்றி தேர்வானார். அவரது மகன் நிஷாந்த் குமார் ஐக்கிய ஜனதாதளத்தில் உறுப்பினராகி அரசியலில் தடம் பதித்துள்ளார். அவருக்கு துணை முதல்வர் பதவி தரப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ராஜ்யசபாவுக்கு செல்லும் நிதிஷ்குமார் ஏதேனும் ஒரு முக்கிய இலாகாவை கேட்டு பெற்று செல்வாக்கு மிக்க மத்திய அமைச்சராக வலம் வருவார் எனவும் பேச்சு எழுந்துள்ளது.